குப்பைகளற்ற ஒரு மாவட்டத்தை உருவாக்குவோம். மக்கும் குப்பைகளை வீட்டிலேயே உரமாக்குவோம். 2 மண்கலங்களின் மூலம் மக்கும் குப்பைகளை உரமாக்குவோம். நம் வீட்டின் சமையலறையிலேயே மக்கும் குப்பைகளை தனியாக பிரித்துவிட வேண்டும். இருபது லிட்டர் அளவிலான 2 மண்கலங்களை எடுத்துக்கொள்ளுங்கள். அதன் மூடியிலும் பக்கவாட்டிலும் சிறு துளைகளை இட்டுக்கொள்ள வேண்டும். பின்பு படத்தில் காண்பிக்கப்பட்டுள்ளது போன்று ஸ்டாண்டின் மீதோ அல்லது செங்கலின் மீதோ கூட வைத்துக் கொள்ளலாம். மண்கலத்தின் கீழில் உள்ள துவாரத்தில் இருந்து கசியும் கழிவு நீரை பிடித்துக்கொள்ள சிறிய பாத்திரத்தை வைத்துக் கொள்ளலாம். உங்கள் வீட்டின் சமையலறையில் மிஞ்சுகின்ற மக்கும் குப்பைகளை தினசரி அளவில் முதல் கலம் நிரம்பும் வரை இட்டுக்கொண்டு வரலாம். உங்கள் வீட்டின் சமையலறையில் தினசரி 1 கிலோ மக்கும் குப்பைகள் மிஞ்சுமானால் முதல் கலம் நிரம்புவதற்கு குறைந்தபட்சம் 2 மாதமாவது ஆகும். முதல் மண்கலம் நிரம்பியதும் அதனை மூடி வைத்துவிட்டு 2வது மண்கலத்தில் மக்கும் குப்பைகளை போட துவங்கலாம். அடுத்த 2 மாதங்களில் 2வது கலமும் நிரம்பி இருக்கின்ற நேரம் முதல் கலத்தில் உள்ள கழிவுகள் மக்கி இயற்கை உரமாக மாறி இருக்கும். மக்கி முடிந்த கழிவுகள் படத்தில் காண்பிக்கப்பட்டுள்ளது போன்று மாறி இருக்கும். அவற்றை நேரடியாக உங்கள் தோட்டத்தில் உள்ள செடிகளின் மூட்டில் இட்டுக் கொடுக்கலாம். கழிவுகள் மக்குகின்ற வேளையில் மண்புழுக்களையும் நாம் சேர்த்து கொண்டோமானால் மிகச் சிறந்த முறையில் நுண்ணிய வடிவிலாக அவை மாறிப்போயிருக்கும். சமையலறை கழிவுகளில் உள்ள நுண் ஊட்டச்சத்துக்களை மீட்டெடுப்போம். வளமான காய்கறி தோட்டங்களை உங்கள் வீடுகளிலேயே பயிர் செய்யலாம். மக்கும் குப்பைகளை குப்பையில் எறியாமல் வளமான சுற்றுச்சூழலுக்காக வேண்டி சேமிக்கலாம். குப்பைகளை குறைத்து நிறைந்த எதிர்காலத்திற்கு வழிவகுப்போம். தயாரிப்பு: தணல், திருவனந்தபுரம்.